ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு வைகோ தொடர்ச்சியாக வைகோவும் துரை வைகோவும் சொல்லி கொண்டு இருந்த அந்த 27ஆம் தேதி மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அது இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. அதில் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக வைகோ அறிவித்திருக்கிறார். இடைத்தேர்தல்களில் தாவேகாவை ஆதரிக்கப் போவதாகவும் சொல்லி இருக்கிறாரு. இதுல இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்த அந்த அரங்கத்திற்குள்ளே வைகோ பேசும் பொழுது சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செந்தில் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்லல. திமுக கூட்டணியில நீடிக்கணுமா வேண்டாமா? பதில் சொல்லுங்க. உங்களை கேட்கல, செந்தில் செல்வனை கேட்டேன். 4 முறை கேட்டேன், 4 முறை பதில் சொல்லவில்லை. பதிலே சொல்லல. சரி, உங்களுக்கு இந்த பதவியில நீடிக்கிற விருப்பத்தில் இருக்கீங்க, எனக்கு வேலை அதிகமா இருக்கு, உயர்நிலை குழு டைம் ஆயிடுச்சு, நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லா இருக்கேன் சொல்லிட்டு நான் உயர்நிலை குழுக்கு போயிட்டேன். செந்தில் செல்வன் ராஜேந்திர கதை என்னாச்சு? சின்ன வயசுல மாணவ பருவத்துல கூட இருந்த தம்பி, 45 வருஷமா அவன் உயிராக நேசிக்கிற தம்பி, அவர் நேற்று மதியானத்துக்கு மேல போனுக்கு வரல. உயர்நிலை குழுல பேசுறப்ப 5 நிமிஷம் போச்சு, அது தனியா பேசுறோம்னா வரல. ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னா, அப்படி ஜெயிக்க முடியாத என்ன? அண்ணா தோக்கலையா? காமராஜர் தோக்கலையா? அடியேனே தோக்கலையா? ஜெயிக்க முடியாதுன்னா என்ன? இதைவிட உயர்ந்த இடத்திலே உங்களை நான் பார்க்கிறேன். அது சரியா வராது சொல்றபடி யோசிக்கிறது போயிட்டாரு. போன் ஆஃப் பண்ணிட்டாரு, ரூமை கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு பக்கத்து பையன்கள் எல்லாம் பார்க்க சொன்னேன். சுதா சுப்பிரமணியத்துக்கு பாலசுப்ரமணியம் சொன்னேன், அவர் பார்க்கல. விஜய் என்னிடம் பேசினாரு. நான் அவர் வீட்டுக்கு போனப்ப 2 எம்எல்ஏ ராஜினாமா செய்ய வைங்க, மதிமுக எம்எல்ஏக்களை நான் பிரச்சாரம் செஞ்சு அவங்கள வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு விஜய் தன்னிடம் பேசியதாக வைகோ உள்ள கூட்டத்திலையும் சொல்றாரு, பிரஸ் மீட்லயும் சொல்லிருக்கிறாரு. இது ஒரு புது சர்ச்சையாக மாறி இருக்கிறது. 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். இப்போ இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது குதிரை பேரம் நடக்கல, ஆதாரம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? வைகோ ஒரு பெரிய ஆதாரத்தை அவர் வாயிலே கொடுத்துருக்காரு. ஒரு முதலமைச்சர், தாவேக கட்சியினுடைய தலைவர், ஒரு கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு, அதுக்கு ஆதரவு தேவை அப்படிங்கும்பொழுது கட்சி தலைவர்களை அணுகி எப்படி பேசியிருக்காரு, உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு வைகோ சொல்றாரு. இது குதிரை பேரமா இல்லையா? இதை விட ஒரு ஆதாரம் இந்த பிரச்சனைக்கு என்ன தேவை? இல்ல, சிஎம் இப்படி பேசலாமா, சிஎம் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் பொழுது அப்ப கோவப்படுறாரு பத்திரிகையாளர் மேல. என்னோட எம்எல்ஏ திமுகவுக்கே போறங்கிறாரு, இருக்காரு அவரு ஒட்டக பேரமான்றாரு. ஏங்க அவரு திமுக சின்னத்துல போட்டிட்டு இருக்காரு. திமுக சின்னத்துல போட்டிட்டு இருக்காரு அப்படின்னாலே திமுக தலைவர் தான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும் ஃபார்ம்ல. அவரு டெக்னிக்கலா திமுகவுடைய எம்எல்ஏ, அவ்வளவுதான். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 2 எம்எல்ஏக்களை நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொன்னாரு அப்படின்றது குதிரை பேரமா இல்லையா? அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய எம்எல்ஏ எப்படி நீங்க திமுக இருக்கலாம், பேர் ஒட்டக பேரம் இல்லையா அப்படின்னு ஒரு பதில் கேட்கிறாரு. என்னையா அது? அவங்க கட்சி எம்எல்ஏ, திமுகவுடைய டெக்னிக்கலா திமுகவுடைய எம்எல்ஏ அவங்க 2 பேரும் இப்போ அவங்க 2 பேரும் ரிசைன் பண்றதுக்கு மறுத்திருக்காங்க. இப்போ இவங்க கட்சியில 2 பேர் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா அந்த 2 பேரும் நாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சீர்காழியில வெற்றி பெற்றது ரொம்ப சிரமமான வெற்றி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நடந்தே பிரச்சாரம் பண்ணார் அவருக்கு. ஓகேங்களா? நீங்க வீடியோ கூட இருக்கும் பாருங்க, அவ்வளவு தூரம் நடந்து போனாரு சீர்காழியில. அந்த வெற்றி தானே பேசுனது, சீர்காழியோட மாப்பிள்ளை நான் தான். ஆமா, அந்த வெற்றி மீண்டும் குறிப்பா ஒரு விஷயம், வெறும் நகர்ப்புறங்கள்ல மட்டும்தான் தாவேகா ஜெயிச்சிருக்காங்க.
கிராமப்புறங்கள்ல டெல்டாலலாம் ஒரு பெரிய செல்வாக்கே கிடையாது. நீங்க தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னாலே ஒரே ஒரு மாநகராட்சி இருக்கு இல்லையா, அங்க மட்டும் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால டெல்டால கிராமப்புறங்கள் எல்லாம் தாவேகாக்கு செல்வாக்கே கிடையாது. நீங்க சீர்காழியில ரிசைன் பண்ணிட்டு நின்னீங்கன்னா நிச்சயமா தோத்துருவீங்க. அதே மாதிரி கடையநல்லூர்ல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி ராஜேந்திரன். ஆமா, நீங்க அங்க போய் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி நின்னீங்கன்னா நிச்சயமா தோத்துருவீங்க. அது வந்து அந்த 2 பேருக்கும் நல்லா தெரியுது நம்ம யாரால ஜெயிச்சோம், எப்படி ஜெயிச்சோம் அப்படின்றது அவங்க 2 பேருக்கும் தெரியுது. மீண்டும் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்றது அவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க. நாங்க ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க அதில் தோல்வி அடைஞ்சிருக்காரு வைகோ. சொந்த கட்சிக்காரங்களை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்போ அதுல வந்து ஒரு கொந்தளிப்பு. அது வந்து ஒட்டக பேரம் இல்லையா? ஏன் அவங்க ரிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்றது ஒரு ஒட்டக பேரமா? ஆனால் ஒரு முதலமைச்சர் உங்க எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது அப்பட்டமான குதிரை பேரம். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மேலேயே கவர்னர் வந்து விசாரணை நடத்தலாம். அவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜனநாயகத்தை வந்து படுகொயில தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு முயற்சி வெளிப்படையா நடந்திருக்கு. அதை வெளிப்படையா இதை பேசலாம பேசக்கூடாதான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒருத்தர் அதை வெளிப்படையா பேசி வச்சிருக்காரு. அதான் தூய சக்தி இல்ல அப்படின்றதுக்கு ஒரு வலுவான ஒரு ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு. நிச்சயமா ஆதாரங்க. அது முதல்லயே வந்து டிடிவி தினகரன் சொன்னாரு, என்னுடைய எம்எல்ஏவை தூக்கிட்டாங்க, ஆளு காணோம், போன் அடிச்சா போக மாட்டாங்குது அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு பார்த்தா வீடியோ வெளியிடுறாங்க. டக்குன்னு எங்க கார்ல உட்காந்துக்கிட்டே ஒப்புதல் கடிதம் எழுதிட்டு இருக்காரு. நம்ம ஆதரவு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. கார்ல உட்காந்துட்டு எழுதுறாரு. அது வீடியோ எடுத்து இவங்க போடுறாங்க. நாங்க மிரட்டல, அவரே தான் எழுதுறாரு பாருங்க அப்படின்ட்டு ஒரு ஆதாரம் போட்டாங்க. இந்த மாதிரி 1 hour கழிச்சு அவரே கிளம்பி வந்தாரு. ஆமா, அவரே கிளம்பி வந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டாரு. இந்த வேலையை பண்ணாங்க. அது மாதிரி IUML 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆளு மட்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடிதம் கொடுத்தாங்க 2 MLA. ஆமா, அது ஒரு பிரச்சனை. இப்படி அவங்க வந்து அது இல்லாம அதிமுக 25 MLAக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எங்களுடைய 10 நாள் ஆட்சியை பார்த்துட்டு, 10 நாள் கூட கிடையாது, அந்த ஆட்சியை பார்த்துட்டு ஜெயலலிதாவுடைய ஆட்சி அம்மா ஆட்சி மாதிரியே இருந்துச்சு, அதனால எங்க 25 பேர் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேசினாங்க. பேசிட்டு அவங்களுடைய ஆபீஸ்க்கு இவர் போனாரு விஜய். இது எல்லாமே நடந்துச்சு. அப்பவே வந்து இது குதிரை பேரம் நடக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே சொன்னாங்க குதிரை பேரம் நடக்குது. போய் CV சண்முகத்தை SP வேலுமணியை சந்தித்துட்டு வந்த பிறகுதானே வாக்கெடுப்பே நடக்குது. ஆமா, அப்ப சொன்னாங்க வாக்கெடுப்பு. ஆமா, அப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க இது நல்ல அறிகுறி கிடையாது, ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது, இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வெளிப்படையா வைகோ வளரே இருக்காரு. அப்பட்டமான வளரல். இது மாதிரி ஒரு வளரலாம் வாக்குமூலமா? ஆமா, இது வாக்குமூலம் தான். வாக்குமூலத்தை வளர வச்சிருக்காரு. எவ்வளவு, அதாவது அது வந்து ஒரு பத்திரிகையாளர் கரெக்டா கேட்கிறாரு, ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்களே, ரிசைன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு CM சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாமான்னு கேட்ட உடனே டக்குன்னு ஆகா நம்ம வளரிட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு டக்குன்னு கோவப்படுறாரு. இப்படி கேட்கலாமா, உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்றாரு. அவர் சொல்றாரு, உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. போதியா நிறுத்திய ஒரு படத்துல சூனா போனா பஞ்சாயத்தை கலா அப்படின்ற மீண்டும் பேசுற நீன்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி நீ உனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு கேள்வியே கேட்டாரு, பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். மீண்டும் அதை சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாமே வந்து என்ன அறிகுறி அப்படின்னா, அவர் வந்து CM என்னுடைய MLAக்களை ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்றத வந்து வெளிப்படையா வந்து கல்வெட்டுல அடிச்சு ஒட்டிட்டாரு. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இது வந்து வரலாறுல நிற்கும். அவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இப்ப இதுல இன்னொன்னு, அந்த கூட்டத்தில் உள்ளரங்கில் பேசும் பொழுது, பொதுக்குழு கூட்டத்தில் பேசும் பொழுது வைகோ ஒரு விஷயத்த மனம் திறந்து பேசுறாரு. இப்படி விஜய் வந்து சொன்னாரு, 2 பேரும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணி நான் கண்டிப்பா அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சீர்காழி MLA செந்தில் செல்வன் அவர் வந்து திமுகவில் சேர்றேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து உயர்நிலை குழு கூட்டத்துக்கும் வரல, அவர் நம்மளை கழட்டி விட்டாரு. அதே போல கடையநல்லூர் MLA ராஜேந்திரன் அவர் வந்து நேற்று உயர்நிலை குழு கூட்டத்துக்கு வந்தாரு. என்கிட்ட பொதுச் செயலாளர்கிட்ட 5 நிமிஷம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் தனியா போனேன். ஆனா ரிசைன் பண்ணிட்டா திரும்ப ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன் விஜயே வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. நான் சொன்னேன், 2வது அண்ணா தோக்கலையா, காமராஜர் தோக்கலையா, அடியன் தோற்கலையா, தோல்வி ஒரு பெருசா அப்படின்னு கேட்டேன். அவரும் நேத்தோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்ப பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப Facebookல பதிவு அனுப்புறாரு. என்ன பதிவு அப்படின்னா, 6 மாதம் வந்து வெயிட் பண்ணுவோம், நான் மதிமுக MLAவாவே தொடர்றேன், நான் ரிசைன் பண்ண விரும்பல, பொறுத்து இருப்போம்
அப்படின்னு வந்து பதில் சொல்றாரு. மாணவர் பருவ காலத்துல இருந்து என் கூட சுத்திட்டு இருந்த தம்பி இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வைகோ பேசியிருக்கிறாரு. இப்ப தாவேகா ஆதரவு அப்படின்றது வந்து இப்ப மற்ற கட்சிகளுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவி, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு பலன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது, அதிகாரத்தில் ஒரு பங்கு வந்து கிடைச்சிருக்குது. இப்ப வைகோ இப்படி ஒரு முடிவு எடுத்தாருல்ல, இன்னைக்கு தாவேகாவுக்கு போறோம் அப்படி, தாவேகா ஆதரவு, திமுக கூட்டணியில இருந்து விலகல், இந்த முடிவு அவருக்கு ஏதாவது பலனை கொடுத்துருக்குதா? துரை வைகோவும் கூட இந்த 2 நாள் கூட்டத்திலையுமே அவர் கலந்துக்கல. நேற்று நடந்த உயர்நிலை கூட்டத்திலையும் கலந்துக்கல, பொதுக்குழு கூட்டத்திலும் இன்றைக்கு அவர் கலந்து கொள்ளவில்லை. என்ன இப்ப இது, இந்த முடிவு வைகோவுக்கு மதிமுகவுக்கு ஏதாவது பலன் அளிக்க போகிறதா? ஒரு பலனும் அளிக்காது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் இப்போ போயிட்டு அமைச்சர் ஆயிட்டாங்களே, நம்மளால ஆக முடியலையே அப்படின்ற ஒரு ஆற்றாமை அதுல வந்து பயங்கரமா புழுங்கிட்டு இருக்காங்க அவங்க. அதான் உண்மை. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மறுநாள் எல்லாம் திமுக தலைவரை போய் பார்த்தாங்க இல்லையா? ஆமா, பார்த்தப்ப வைகோ அறிவாலயத்துக்கு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. எங்கள் கூட்டணியில் இருப்பவர்களுடைய ஆதரவு கேட்க வேண்டும்ன்ற எண்ணமே விஜய்க்கு வராது. ஆமா அப்படி சொல்றாரு. எல்லாமே அப்படிதான், பயங்கரமா பேசுவாரு. தானும் போக கூடாது, தனக்கு கிடைக்காது மத்தவங்களுக்கு கிடைக்கூடாதுன்ற எண்ணமா. ஆமா, அப்ப அந்த மாதிரி பேசினாரு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்றது. இவங்க எல்லாருமே உணர்ச்சி வசப்படுற ஆட்கள். இவங்க இன்னைக்கு சொல்றீங்களா துரை வைகோ வரல அப்படின்னு சொல்லிட்டு, துரை வைகோ திருச்சியில வேட்பாளர், திருச்சிக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அதுல என்னன்னா, துரை வைகோ நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல பார்த்துருக்கலாம். திருச்சியில செய்தியாளர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, தாவேக்கா வந்து ஜாதி மதம் இதெல்லாம் மீறி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்ன உடனே ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு துரை வைகோட்ட, சார் நீங்களே திருச்சியில் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க இங்க என்ன பெரும்பான்மை ஜாதியா, நீங்க திமுக கொண்டு ஜெயிச்சிங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே அவருக்கு என்ன சொல்றீங்கன்னு தெரியல. உண்மையிலே திருச்சிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாதி மீறி தான் திருச்சியில ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அவருக்கு என்ன உண்மையிலே என்ன சொல்றேன்னு தெரியல. ஏதோ வளர்றாரு, நான் ஜெயிச்சதுக்கு கம்யூனிஸ்டுகள் காரணம், இவங்க முஸ்லீம் அமைப்புகள் காரணம், இவங்க விடுதலை சிறுத்தைகள் காரணம், இப்படி எல்லாரும் எங்களுக்கு உழைச்சாங்க எல்லாம் அப்படின்னு பயங்கரமா பேசி ஏதோ வளரிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்க, அவர் வந்து சொல்றதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுங்களா பண்ணாரு? அப்போ திமுக காரங்கள்ட்ட ஒரு அறிமுக கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்கும் இல்லையா, 24 தேர்தல். ஆமா, 2024 தேர்தல். அப்ப என்ன பண்றாருன்னா, சும்மா தொண்டர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி காம்படிஷன் ஹெவியா இருக்கும், அதனால நீங்க திமுக சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு உதயசூரியன்ல போட்டியிடுங்கன்ற. ஆமா, உதயசூரியன்ல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொல்றாங்க. உடனே இவர் எந்திரிச்சு சிவாஜி மாதிரி அப்படியே பயங்கரமா பண்ணி டேபிள் எல்லாம் குத்துறாரு. என்னமோ அதாவது இப்ப இன்னைக்கு அப்பாவுக்காக அப்படின்னு. ஆமா, அப்படிலாம் செஞ்சாரு. செஞ்சுட்டு தீப்பெட்டி சின்னம் கிடைச்சது. அந்த தீப்பெட்டி சின்னத்தை ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு 2 வார கேப்ல அவ்வளவு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது யார்? இவ்வளவு வெற்றி பெற்றிருக்காருல ஒரு புதிய சின்னத்துல. முடியுமா? திமுக இல்லைன்னா முடியுமா அது? அப்படி ஒரு இதை ஜெயிச்சுட்டு இன்னைக்கு ஒரு என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு பாருங்க. இப்ப என்னன்னா, திருப்பி அடுத்த தேர்தல் வந்துச்சுன்னா அங்கதான் இப்ப காத்தடிக்குது, அடுத்த தேர்தல் வந்துச்சுன்னா அங்க போனாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இப்ப இவர் கணிச்சிருக்காரு. ஒவ்வொரு தேர்தலையும் இவர் இப்படிதான் கணிச்சிட்டு இருப்பார். 2006 தேர்தலையும் இப்படிதான் கணிச்சாரு. அவர் ஒழுங்கா திமுக கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா அப்போ வந்து அப்பவே வந்து கூட்டணி ஆட்சி தான் 2006ல. அப்போ வந்து அதிக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கலாம். அங்க போயிட்டு திடீர்னு ஒரு நாள் இல்லைங்க, அதே திருச்சியில மாநாடு நடக்குது. மாநாட்டுல வைகோ பேனர் வைக்கிறாங்க, சீட்டு எண்ணிக்கை போதலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி போய் வேற இன்னைக்கு கொள்கைக்காரன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல, இப்ப கூட்டணி மாறுறதுக்கு. அதுக்கு முன்னாடி தானே ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வரா இருக்கிறப்ப இவரை 10-11 மாசம் சிறையில் போடா. ஆமா, இதெல்லாமே நடந்துட்டு ஒரு நாள்ல போறாரு. தொண்டர்கள் வந்து கட் அவுட் கழட்டி போட்டு அடிச்சாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதாவது இவர் வந்து கொள்கையா பேசுறது, இன்னைக்கு கொள்கை வியாக்கியானம் கொடுக்கறது, இது எல்லாமே எதுவும் கிடையாது. இல்ல, இந்த முடிவு இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகுகிறோம், தாவேகாவை இடைத்தேர்தல் ஆதரிக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலையும் தாவேகாவை ஆதரிக்கிற மாதிரி நிலைமைகள் அமையும் அப்படின்னு வைகோ வந்து பேசுறாரு. இந்த முடிவு இன்றைக்கு இவருக்கு ஏதாவது கைமேல் பலனை கொடுக்கின்ற ஒரு முடிவா? ஒரு பலனும் கொடுக்காது. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த 2 பேரையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு தனி சின்னத்துல நிறுத்தி ஜெயிச்சுட்டா நம்மளும் அமைச்சரவைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா விஜய் என்ன பிளான் பண்றாங்க, அவங்க கட்சி ஆதவ அர்ஜுனா அந்த தரப்புல என்ன பிளான் பண்றாங்கன்னா,
யாருடைய ஆதரவும் தேவையில்ல, நம்மளே இன்னும் ஒரு 15 இடத்த எப்படியே நிறுத்தி வச்சு ஜெயிக்க வச்சிடலாம், நம்மளே ஆட்சி நடத்துவோம், யாருடைய ஆதரவும் தேவையில்ல, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ திருமாவளவன் கேள்வி கேட்கிறாரு, இந்த கே வெங்கட நாராயணா அவரை போட்டிருக்காரு, அதுக்கு காங்கிரஸே கேள்வி கேட்குது, சொந்த கட்சி கூட்டணி கட்சிக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. இந்த பிரச்சனை எதுவுமே தேவையில்ல, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு டிவிக்கே வந்துருச்சு. அந்த ஜோசியக்காரரை போட்டப்போ கூட விடுதலை சிறுத்தை கேள்வி கேட்டாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்குறாங்க. இது யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நம்மளே ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்துவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் 15 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண வச்சுட்டு தேர்தலுக்கு போகிறதுக்காக அவங்க அதுக்கான முயற்சியில் இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் உங்கள் 2 எம்எல்ஏ நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு விஜயே என்கிட்ட சொன்னார் அப்படின்ற வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ அடுத்து இடைத்தேர்தல் வந்தா 6 தொகுதிகளுக்கு வரும். ஆனா இதுல என்னன்னா இந்த விஷயம் என்ன அப்படின்னா, வைகோவுடைய முயற்சி வெற்றி பெறல, சொந்த கட்சிக்காரன இதெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, எதையாவது பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதுனால விரக்தியில வைகோ பிரஸ் மீட்டே வைகோ கொடுத்ததே கடுமையான விரக்தி. அதனாலதான் பிடிச்சி எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. துரை வைகவும் 2 நாள் ஆப்சென்ட் ஆனதுக்கு அதான் காரணம். அந்த விரக்தி தான் அப்செட் ஆயிருக்காரு. அவர் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, மக்களுடைய பணியாற்றுறதுக்காக பார்லிமெண்ட் கமிட்டி ஏதோ ஒரு முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்களாம், அதை பாக்குறதுக்கு சொந்த கட்சியோடைய பொதுக்குழு நடக்குது, அதுக்கு வராம என்ன ஆபீசர் இவர் பாக்குறாரு. ஒரு காரணம் சொல்றாரு, திருச்சியில யாருக்கும் உடம்பு சரியில்லை அதனாலதான் அங்க போயிருக்காரு, அதனாலதான் வரல. அதெல்லாம் காரணம் கிடையாது. திருச்சியிலாம் அவர் அந்த காரணம் எல்லாம் கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரோ ஒரு அதிகாரியை பார்க்க போயிருக்காரு, மக்கள் பிரச்சனைக்காக பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு கமிட்டியில ஒரு ஆபீசரை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க. அதனால இது ஆக மொத்தத்தில் அவர் வரல, அதுக்கு காரணம் வந்து அவருடைய முயற்சி வெற்றி பெறல, அந்த அப்செட் தான் அவர் வராததுக்கு காரணம். ஓகே, இப்போ இந்த 2 எம்எல்ஏக்கள், இப்போ வைகோ எவ்வளவோ பேர் இருந்தும் இந்த 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லைங்களா. சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் அவர், அதே போல கடையநல்லூர் மதிமுக எம்எல்ஏ திமு ராஜேந்திரன். இப்போ அவங்க வந்து கட்சிக்கு தானே விசுவாசமா இருக்கணும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இது வைகோவுக்கு துரோகம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும்னு சொல்றாங்க. ராஜேந்திரன் என்ன சொல்றாரு, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, திடீர்னு போனா இது பண்ண முடியாது, மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு என்ன நடக்குது கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியுது. இவர் வந்து தத்துவம் பேசிட்டு இருக்காரு, அண்ணா தோக்கலையா, அவரது காமராஜர் தோக்கலையா, நான் தோக்கலையா அப்படின்ட்டு. அதெல்லாம் அவருக்கு தெரியும், இந்த ஒரு வாய்ப்பு தான் நமக்கு எம்எல்ஏ, இது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால அவரு நான் முடியாது. 2வது, தேர்தலுக்கு முன்னாடி இருந்த விஜயோட இமேஜ் வேற, அப்போ வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ இந்த 40 நாள் ஆட்சியில எல்லா எதிர்பார்ப்பும் பொய்த்து போய் மக்கள் வந்து ஏண்டா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அவருடைய தீவிரமான, அதாவது சில பேர் ஓட்டு போட்டு அதை நியாயப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இது இல்லை டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இவரால் முடியலை, சும்மா வந்து வெறும் ரீல்ஸை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து குறிப்பா பாஜக எதிர்ப்பு இந்த விஷயங்கள்ல அவங்க கோட்டை விடுறாங்க, அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கடையநல்லூர்ல போய் திருப்பி நின்னீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியாது, அது வந்து உறுதி. அதனால அவர் நான் முடியாது அப்படின்ட்டாரு. சீர்காழியில் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கே வெங்கட் நாராயணா அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சி டெல்லியோட தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியா நியமிச்சிருக்காங்கல்ல, அவர் கர்நாடகாக்காரரு, ஜனநாயகன் பட ப்ரொடியூசர். ஆமா, ஜனநாயகன் பட ப்ரொடியூசர். அவரை போய் நீங்க அந்த பொறுப்புக்கு அது வந்து கேபினட் அந்தஸ்து, மினிஸ்டர் அந்தஸ்து உள்ள ஒரு பதவி, அதை வந்து தமிழ் எழுத படிக்கவே தெரியாதாங்க அவருக்கு. கர்நாடகாக்காரரு, தமிழ் எழுத படிக்க தெரியாது, தாய்மொழி தெலுங்கு. அவரை போய் இந்த பொறுப்புக்கு போட்டிருக்காங்களே, இது வரைக்கும் மக்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் என்னை கேட்டிங்கன்னா அது கூட பரவாயில்ல, மக்களுக்கு ஏதாவது ஒன்று அவர் ஜனநாயகன்னு ஒரு படத்தையாச்சும் எடுத்து வச்சிருக்காரு. வைகோ பையன் இருக்காருல்ல, துரை வைகோ, ஒண்ணுமே செய்யாதவர் மக்களுக்கு. அவர் வந்து இந்த கே வெங்கட் நாராயணோட மோசமான ஒரு ஆளு. அவரும் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு, திடீர்னு வர திருச்சிக்கு வராரு, திருச்சி மக்கள் அவர் யாருன்னு கூட அவர் பார்த்தது கிடையாது, என்னன்னு கூட அவர் இப்ப நிறைய பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல, அவரை பார்த்தது கூட கிடையாது அந்த மக்கள். அந்த மாதிரி ஒரு ஆள் திடீர்னு வந்து இறங்குறாரு, திருச்சியில ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. இல்ல இது சம்பந்தமாவும் இந்த வெங்கட நாராயணா அவரை டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியா இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, போட்டிருக்காங்கன்னு மைக்கோட்ட கேட்கிறப்ப நான் அதை பத்தி பதில் சொல்ல விரும்பல. ஆமா அப்படின்ட்டாரு. அவர் என்ன முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கு, எல்லா தலைவர்களும் அதை சுட்டி காட்டிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை வந்து கர்நாடகாவுக்கும் நமக்கும் போயிட்டு இருக்கும் போது, கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரே நீங்க அந்த பொறுப்புக்கு போடுறீங்கல்ல, டெல்லியோடைய தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா, அந்த வேலை என்ன?
இப்போ மேகதாது பிரச்சனையில் நம்மளுடைய வாதங்கள் என்ன, நம்ம எப்படி அதை அணுகணும், என்ன மாதிரி அந்த ப்ராஜெக்டை நிறுத்த முடியும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே சில நகர்வுகள், யாரை வந்து அட்வொகேட்டாக போடலாம், யாரை பிடிக்கலாம், என்ன மாதிரி வாதங்களை வைக்கலாம், இப்படி தானே ஒரு அரசு முயற்சி செய்வாங்க. நீங்கள் அதை இவரை வச்சு பண்ணீங்க, வெங்கட் நாராயணனை வச்சு பண்ணீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா? அவர் கர்நாடகாவுக்கு விசுவாசமாக இருப்பாரா, தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பாரா? சாதாரணமாக சொல்லுங்கள். அவர் ஒரு வீடியோவில் கர்நாடகாவை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வீடியோ வெளியே வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து அவர் அவ்வளவு கர்நாடகா உணர்வோடு அவர் பேசிகிட்டு இருக்காருல்ல. அப்படிப்பட்டவரை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா காவேரி பிரச்சனை என்ன ஆகுறது? நீங்கள் சீர்காழியில் போயிட்டு நீங்கள் 6 மாதம் கழிச்சு தேர்தல் நடத்துனீங்கன்னா இதெல்லாம் மக்கள் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பிரச்சாரத்தில் வருமா வராதா? அவரால் எப்படி திருப்பி, ஏற்கனவே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை டெல்டாவில், இது மாதிரி பிரச்சனைலாம் திருப்பி வரும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்கும்? அப்போ நிச்சயமாக வந்து கடையநல்லூர்லேயும் தோல்வி தான், சீர்காழிலையும் தோல்வி தான். அதனால தான் அந்த 2 எம்எல்ஏக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வரலப்பா எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுதான் இப்போ அந்த கட்சியில் பெரிய அளவுக்கு பொதுக்குழு நடத்தினாங்க தவிர பயங்கரமான அப்செட் உள்ளுக்குள்ளார. ஓகே, இப்போ இதில் இன்னொன்று வைகோ சொல்லுகின்ற 2 காரணங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளிவருவதற்கு. திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி, எந்த மதச்சார்பற்ற சக்திகள் வந்து இருக்கணும், மதச்சார்புள்ள சக்திகள் வந்து விடக்கூடாது, பாசிசம் வந்து விடக்கூடாது அப்படின்னு 9 ஆண்டுகள் வந்து நாங்கள் கூட்டணியில் இருந்தோமோ, அந்த கூட்டணியிலிருந்து போட்டியிட்டு 47 இடங்களை வென்ற அதிமுகவை ஆட்சியில் அமைப்பதற்கு திரைமறைவு பேரங்கள் நடந்ததாக பேபி, சிபிஎம்மோட பொதுச் செயலாளர் பேபி சொல்றாரு, சண்முகம் வந்து சொல்றாரு, இப்படி பலரும் வந்து சொல்றாங்க. அது ஒரு காரணம். அது வந்து மிகப்பெரிய தவறு, பாசிச சக்திகளை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதா, அதனால வெளியேறேன் அப்படின்னு ஒரு காரணம். இன்னொன்று, கடந்த கால திமுக ஆட்சி கரப்ஷன் கமிஷன் நிறைந்ததா இருந்துச்சு, இப்ப இருக்கிற ஆட்சி அப்படி இருக்காதுன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இந்த 2 விஷயங்களை காரணமா சொல்றாரு வைகோ. அந்த 2 காரணமே ஓட்ட காரணங்கள். ஓகேங்களா? முதல் காரணம், இவர் ஏதோ பெரிய கொள்கை இது மாதிரி பேசுறாரு, கொள்கையில உறுதியா இருக்கிற ஆள் மாதிரி. ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து திமுக கூட்டணியிலையும் இருந்திருக்கு, மதிமுக அண்ணா திமுக கூட்டணியிலையும் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே நாள்ல கூட்டணி மாறினாங்க, வெறும் சீட்டு எண்ணிக்கைக்காக, வேற காரணம்லாம் கிடையாது. 2006 நடந்துச்சு. 2014 தமிழ்நாடு 11 வந்து ஜெயலலிதா கம்மி சீட்டு கொடுத்தாங்க, ஆமா 10க்கும் குறைவா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆமா போட்டி இல்லைன்ட்டாரு. அந்த 2014 தேர்தல் ரொம்ப முக்கியமானது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பிஜேபி எதிர்த்தாங்க. மோடியை வந்து அவர் பெரிய இமேஜ், குஜராத் மாடல், இந்தியாவே பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? வைகோ பாஜக கூட கூட்டணி வச்சு மோடியை வந்து இங்கே தமிழ்நாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாருங்க. தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. பயங்கரமான பிரச்சாரம். திமுக கூட்டணியும் மோடி எதிர்த்தாங்க. 2 பெரிய கட்சிகள், 2 பெரிய கூட்டணிகளும் மோடி எதிர்த்தாங்க. வைகோ போயிட்டு மோடி ஆதரிச்சு அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார். ஓகேங்களா? வாஜ்பாய் அரசுலயும் இடம்பெற்றிருக்கிறார். ஆமா, இதுதான் இவருடைய பாஜக எதிர்ப்பு. ஏதோ பெரிய அளவுக்கு நான் பாஜக எதிர்ப்பு அப்படியே ரத்தத்திலே ஊர்ன மாதிரி பேசுறதுலாம் சும்மா, அதெல்லாம் எந்த கதையும் கிடையாது. அதே மாதிரி 2 திராவிட கட்சிகள் 2லையும் மாறி மாறி கூட்டணி வச்சிருந்திருக்காரு. எந்த அடிப்படையில் இவருக்கு இப்போ என்ன குறைஞ்சி போயிடுச்சு? இவருக்கு இப்போ ஒண்ணுமே குறையல. இவருக்கு குறைஞ்சதுனா இவருக்கு கை அரிக்குது. இப்போ மல்லை சத்யா சொன்னாரு, நான் வந்து வைகோ வந்து பெட்டி படிக்கையோடு ரெடி ஆயிட்டாரு தாவேகாக்கு போறதுக்கு அப்படின்னாரு. அங்க போய் தாவேகா பனையூர் ஆபீஸ்ல போட்டு படுக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிட்டாரு. அவ்வளவுதான். இப்போ அதாவது ஒன்றும் இல்லை, அவங்க போய் என்ன எப்படி தெரியுங்களா புகழ்றாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. போய் இவரை சந்திச்சுட்டு வந்தார், என்னிடம் 45 நிமிடங்கள் பேசிட்டாரு, அவ்வளோ நேரம் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் என்ன இதெல்லாம் பேச்சு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஒபாமாவை விட சிறந்த ஆளு விஜய். ஆமாங்க, ஏன்னா ஒபாமா வந்து பதவி ஏற்கும் பொழுது பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது விஜய் வந்து பார்க்காம படிச்சாராம் அந்த உறுதிமொழியை. இதே மாதிரி உலகத்திலே ஒருவர் தான் செய்தார், அது வந்து ஒபாமா தான். அவர் கூட 2 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாரு, அதனால அது செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை நீங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் வந்து அது கூட கிடையாது, அப்படி எல்லா வார்த்தைகளையும் தெளிவா சொல்லிட்டாரு. ஒபாமாவை விட திறமையானவர் விஜய் அப்படின்னு பேசுறாருங்க. இதெல்லாம் இவர் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு வந்து கொள்கை காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு உண்மையிலேயே அந்த படத்துல வந்துச்சு இல்ல, அது வந்து ரியலா பார்த்துட்டேன். இவர் வந்து ஒரு படத்துல வரும்ல, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்கன்ட்டு, உண்மையிலே ரியல் கேரக்டர் நான் பார்க்கிறேன் அவரை. அப்படி சொல்ற ஒபாமாவை விட பெரிய தலைவர் இவர் விஜய் அப்படின்றாரு. அந்த காரணம் முடிஞ்சு போச்சு. 2வது காரணம், திமுக அரசை பத்தி இவர் என்ன மாதிரி புகழ்ந்துட்டு இருந்தார்.
பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துல விடுங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் என்ன பேசினார், நம்ம கட்சியில இருக்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் இழுக்க பாக்குறாங்க அப்படிலாம் பேசினார். அவ்வளவு தூரத்துக்கு கரப்ஷன் கமிஷன் எல்லாம் உங்களுக்கு இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா? எல்லாமே வந்து நம்பிக்கை இருக்கின்றார்ல. அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு திமுக முயற்சி பண்ணுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு அவரும் வலுவா சொல்றாரு. இல்ல அதுல இவருக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க கூட்டணியை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா போய்க்குங்க. அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வரதுக்கு திமுக முயற்சி பண்ணிச்சா இல்லையா அப்படின்றது வந்து முதல்ல அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக தலைவர்கள் அதை மறுத்திருக்காங்க. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில அப்படி ஒரு பேச்சு இருந்துச்சு. அது தலைவர்கிட்ட போகும்போது இது சரி வராது, இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் எடுக்கிறது சரி கிடையாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் ஒரு அறிக்கையே எழுதியிருக்காரு. அந்த அறிக்கையில தெளிவா சொன்னாரு, பலரும் பல யோசனைகளை முன்வைத்தார்கள், ஆனா அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி அதெல்லாத்தையும் நாங்க நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரோட அறிக்கையில எழுதியிருக்காரு. அதனால இவருக்கு என்ன இதுல பிரச்சனை? இப்போ இவர் அதிமுக கூட்டணியில இவர் இல்லாதவரா? பாஜக கூட்டணியிலும் இவர் இருந்திருக்காரு, எல்லா கூட்டணியிலும் இவர் இருந்திருக்காரு. இவர் அந்த காரணம்லாம் ஒரு காரணமே கிடையாது. எந்த அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க பார்த்துச்சு திமுக அப்படின்னு இவர் சொல்றாரோ, அதே அதிமுகவில் இருக்கிற இவர் சொல்றாருல ஊழல் கரப்ஷன் கமிஷன், அந்த புகார்களுக்கெல்லாம் உள்ளான முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, கூட்டணியில இருந்தவங்க, ஆமா, அவர்களை 2ஆ உடைச்சி 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார்ல. அதுக்கு பேர் என்ன? இப்ப நீங்க அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, திமுக செஞ்சதை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, இதை மட்டும் நீங்க எப்படி ஆதரிக்க முடியும்? இது நீங்க எதிர்க்கணும்ல. ஓகே, இப்போ வைகோ, துரை வைகோ, மதிமுக இதனுடைய எதிர்காலம் என்ன? அதுக்கு ஒன்றும் கடந்த காலமே அது கிடையாது. எதிர்காலத்துக்கு எங்க போறது? ஒரு காலமும் அது கிடையாது. திமுக வந்து மிக ஆபத்தான காலகட்டத்தில் இருந்தாங்க. அதாவது 91 அப்போ வந்து பெரிய தோல்வி, ராஜீவ்காந்தி மரணம் பெரிய தோல்வி. அந்த டைம்ல இவர் வந்து கட்சியை உடைச்சிட்டு வெளியே போறாரு. 96 தேர்தல் திமுக ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையை ஏற்படுத்தினார். பெரிய அளவுக்கு இமேஜ். ஏன்னா 3வது அணி அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு அணி, இவரு சிபிஎம் பாமக. அப்ப என்னன்னா இவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் பட்டாளத்தை கூட்டு போயிட்டாரு. திமுகவுடைய வாக்குகள்லாம் 2ஆ சிதற போகுது, அதனால மீண்டும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு திமுக ஜெயிச்சு வந்துச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. ஜெயலலிதாவோட ஊழல், திடீர்னு ரஜினிகாந்த் கொடுத்த வாய்ஸ், இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு. ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒரு வேலை பண்ணாரு. அதே மாதிரி 2016 தேர்தல் அது ரொம்ப முக்கியமானது. 2016 தேர்தலில் கலைஞருக்கு கடைசி தேர்தல், அது வந்து எல்லாரும் அவரோட வயதானவர் அந்த அளவுக்கு எல்லாருமே உணர்ந்தாங்க. அந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 3வது அணி, அப்போ மக்கள் நல கூட்டணி அப்படின்ற பேர்ல விஜயகாந்தை கொண்டு வந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ வந்து விஜயகாந்தால பேசக்கூட முடியல சரியா, இந்த பிரச்சாரத்தில் கூட அவரால் உரையாற்ற முடியல. அந்த நிலைமையில இருந்த விஜயகாந்தை கொண்டு வந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம். அந்த பேட்டி நீங்க இப்போ கூட யூடியூப்ல இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க. ஜாதி ரீதியா கலைஞர் விமர்சனம் பண்ணார். அதை வந்து டிவியில லைவ்ல பார்த்தேன். எப்படி இருக்கும்? ஒரு தலைவர், உங்களுக்கே தலைவராக இருந்தவர், இப்போ இவரு விஜயை பார்த்துட்டு வந்தார்ல, வைகோ பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய நாடாளுமன்ற உரைகள் அதை வந்து ஒரு புத்தகமா போட்டிருக்கோம், டெல்லியில வச்சு நாங்கள் வெளியிட போறோம், விஜய் வந்து வெளியிடணும் அப்படின்னு ஒரு கேட்கிறாருல, வைகோ கேட்டிருக்காரு. வந்து பேட்டியில சொல்றாரு, இப்போ 29 ஆண்டுகள் நான் வந்து நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கேன் அப்படின்னு, அதில் நான் உரையாற்றியிருக்கேன், அந்த உரைகளை நான் புத்தகமா போடுறேன் அப்படின்னு சொல்லி வைகோ சொல்றாருல. அந்த 29 ஆண்டுகள் திமுகவுடைய ஆதரவால், திமுகவோட தயவால் இவர் நாடாளுமன்றத்தில் இருந்தார். அதுல ஆற்றின உரை இருக்குல்ல, விஜய் வார்த்தைக்கு வார்த்தை தீய சக்தின்னு சொல்றாருல. 29 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் வைகோ பேசியிருக்காருல, அது யாருடைய தீய சக்தி உரை இல்லையா? அது அந்த உரையை வைகோ வெளியிட போறாரா, அதை வந்து விஜய் பெற்றுக்கணுமா பிரதியை? என்ன அது இதெல்லாம்? அதுக்கு போய் விஜயோட போய் இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுதான் வைகோவுடைய நிலைப்பாடு. எப்பெல்லாம் திமுகவுக்கு செட்பேக் வர மாதிரி இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து திமுகவை முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு வன்மம் வைகோவோட எப்போதுமே வெளிப்பட்டு இருக்கு. அதுதான் இந்த முறையும் வெளிப்பட்டு இருக்கு. இப்போ இடைத்தேர்தல்லையும் அவங்க போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ண போறது இல்லை, அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ வைகோ அவங்களுக்கு என்ன, இந்த தாவேகா அரசுல என்ன கிடைக்க போகுது? ஏதாவது கிடைக்குமா, இல்ல வெறுமனே ஆதரவு தானா? அது தெரியல. அதான் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு செய்தி இதுல எழுதியிருந்தாங்க. இப்ப டெல்லி அரசுடைய சிறப்பு பிரதிநிதி போட்டிருக்காங்கல்ல,
அதை வந்து தனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தார் வைகோ. அது வைகோ கிடைக்கல அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா அது எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி கடந்த முறை திமுக கூட்டணியில் இருக்கும் போது தனக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதுவும் கிடைக்கல. அப்போ வந்து பயங்கரமா வைகோ கொடுத்துருக்கலாம், ஒரு மூத்த தலைவர் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதனால அவருக்கு வந்து ராஜ்யசபா மீண்டும் நாடாளுமன்றத்தில் போய் பேசணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. டெல்லிக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற அவருக்கு ஆசை இருக்கு. அதுக்கான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால அவர் இந்த முடிவு எடுக்கலாம். அவருக்கு ஏதாவது எம்எல்ஏ ஏதாவது இருக்கணும்ல. அவருக்கு இப்ப விசிகாவுக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஐயுஎம்எலுக்கு 2 எம்எல்ஏ, இவருக்கு 2 எம்எல்ஏ எதுவுமே இல்லையா? 2 எம்எல்ஏவும் அதெல்லாம் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு அதெல்லாம் எம்எல்ஏகள்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல. விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரதிபலன் இல்லாம அப்படி செய்வாரா விஜய்? கூட்டணிக்கு வராருல்ல, அவ்வளவுதான். ஒரு எல்லா தலைவர்களும் நமக்கு எதிர்க்க வேண்டிய ஆட்கள்லாம் குறையறாங்கல்ல, நமக்கு நம்பி எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க தான் உண்மையான திராவிட கட்சி அப்படின்ற மாதிரி பெரியார் கொள்கையை நாங்க தான் பேசுறோம் சொல்றாரு. அதெல்லாம் வைகோ வந்து நாளைக்கே தொடங்கிடுவாரு, பயங்கரமா பேசிடுவாரு. அதனால அவர் வந்து சும்மா ஒரு பிரச்சாரகரா எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவர் வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருமே எங்கள்கிட்ட இருக்காங்க, நாங்க தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்ற அந்த இமேஜ், அந்த பெர்செப்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வேலை தான். அதனால அவர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஓகே. இப்ப நாஞ்சில் சம்பத்தினுடைய கட்சியில் கூட்டணி கட்சியாக மதிமுக இணைஞ்சிருக்குது. ஆமா, ஓகே, ஆமா. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார். நன்றி.